அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னதுன்னா, நீங்கள் ஒரு வார்த்தையை டைப் பண்ணும்போது அதை ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். அதாவது நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் டைப் பண்ணும்போது அதை உங்களுக்கு ரிவர்ஸில் டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கும்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் 1ன்னு டைப் பண்ணுறேன்னா எனக்கு எப்படி அங்கே அடுத்த எலமெண்ட்டில் எனக்கு எப்படி ஷோ ஆகணும்னா ENO இந்த மாதிரி ரிவர்ஸில் எனக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி நம்ம இந்த ப்ராஜெக்டில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக நமக்கு தேவையான HTML கோடெலாம் டைப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டிவ் எலமெண்ட்டை கொடுக்குறேன். அதுக்கு கிளாஸ் வந்து கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணேன்னா ஒரு H2, இதுக்குள்ளே வந்து நான் www.seeingthetutorial.com ஸோ நான் இதை கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் டெஸ்ட் ஏரியா கொடுக்குறேன். சரியா? ஸோ இந்த டெஸ்ட் ஏரியாவுடைய நேம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி வந்து என்னதுன்னா இன்ஃபோ, அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக இன்ஃபோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதே டெஸ்ட் ஏரியாவை நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ் இன்ஃபோன்னு கொடுக்குறேன். எனக்கு ரிவர்ஸில் இங்கே தான் தெரியும். சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் ஏரியா எலமெண்ட்டில் நான் டைப் பண்ணும்போது அந்த வேல்யூ எனக்கு ரிவர்ஸில் இந்த டெஸ்ட் ஏரியாவில் எனக்கு ஷோ பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வியூவை பார்க்குமா? பாருங்கள், எனக்கு வந்துட்டு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறது, ஸ்டைல் அப்ளை பண்ணுவோமா? ஸோ ஸ்டைல் டேக் எப்போவுமே யூனிவர்சல் செலக்டார், மார்ஜின் 0, padding 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த கண்டெய்னர் கிளாஸுக்கு ஸ்டைல் எழுதுகிறேன். டாட் கண்டெய்னர். ஸோ எனக்கு ஹைட்டு 100 VH தேவை. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் அதுவும் சென்டர், ரோ கேப் வந்து 20 பிக்சல், வேறு பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹேஷ். ஸோ இந்த கலர் கொடுத்தேன் 567189, இந்த கலர் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், H2 என்னது, நம்மளுடைய .com நேம் இருக்குது, வெப்சைட் நேம் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். கலர் ஹேஷ் FAD6A5. ஸோ இந்த இது கொடுக்குறேன். ஸோ ஓகே, கண்டெய்னருக்கும் ஸ்டைல் அப்ளை பண்ணியாச்சு, H2க்கும் ஸ்டைல் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட் ஏரியா. ஸோ 2 டெஸ்ட் ஏரியா இருக்குது. ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் ஏரியா கொடுத்தாலே போதும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து அவுட்லைன் தேவையில்லை. ஸோ நன். பார்டரும் எனக்கு தேவையில்லை. ஸோ நன். ஸோ அப்புறம் ரீசைஸ், இந்த மாதிரி பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ரீசைஸ் தேவையில்லை. ஸோ அதுவும் நன். சேவ் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எனக்கு எனக்கு இது ரோ வைஸ் இருக்குது. எனக்கு இது காலம் வைஸ் வேணும்னா போய் கண்டெய்னரில் போய் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுத்தோம்னா இப்போ எனக்கு காலம் வைஸ் வந்துடும். வந்துட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பேடிங் 10 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் 900, ஃபாண்ட் சைஸு 18 பிக்சல், பார்டர் ரேடியஸ் 12 பிக்சல். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஓகே, கலர் வந்து ஓகே. சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்க்குமா?
பர்ஃபெக்டாக டிசைன் வந்துட்டு. இப்போ எனக்கு நான் இங்கே நான் டைப் பண்ணேன்னா எனக்கு இந்த வார்த்தை எனக்கு இங்கே ரிவர்ஸில் ஷோ ஆகணும். இந்த டெஸ்ட் ஏரியாவில் டைப் பண்ணுற வார்த்தை எனக்கு இங்கே ரிவர்ஸில் தெரியணும். ஸோ இப்போ அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவோமா? ஸோ இங்கே ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த டெஸ்ட் ஏரியாவையும் இந்த டெஸ்ட் ஏரியாவையும் செலக்ட் பண்ணி ஒரு எலமெண்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் ஏரியாவை செலக்ட் பண்ணி ஒரு எலமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோமா? எதை வச்சு? ஐடியை வச்சு செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் info equal to document dot get element by id போட்டு info. the const reverse info equal to document dot get element by id. இதில் reverse info. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இதில் டைப் பண்ணும்போது இந்த வேல்யூ இங்கே எனக்கு அப்ளை ஆகணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், நான் ஒரு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த டெஸ்ட் ஏரியாவுக்கு நான் வந்து ஈவெண்ட் லிசனர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் இதில் தானே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ info டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் டைப் பண்ணும்போது தானே இன்புட் ரிவர்ஸ் வேர்டு. ஸோ இந்த ரிவர்ஸ் வேர்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், லெட் வேல்யூ, இந்த வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டைப் பண்ணுற அந்த வேல்யூவை எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னது, இன்ஃபோ டெஸ்ட் ஏரியா இருக்கிற வேல்யூவை எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன், லெட் ஸ்ப்ளிட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ டாட் ஸ்ப்ளிட் ஒவ்வொரு வார்த்தையாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு அரே வைஸாக ஒவ்வொரு வேல்யூவை நான் டைப் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூவை நான் பிரித்து எடுத்து எங்கே பண்ணுறேன், இந்த ஸ்ப்ளிட் வேல்யூவில் வச்சுருக்கேன். லெட் ரிவர்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு split value dot reverse. அப்புறம் என்ன பண்ணுறேன், let join value equal to reverse value dot join. ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன், வேல்யூவை தூக்கி இந்த வேல்யூங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த வேல்யூ எங்கள் வேரியபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து அந்த ஸ்ப்ளிட் வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ளிட் வேல்யூவை வந்து நான் ரிவர்ஸில் என்ன பண்ணி ரிவர்ஸ் அப்படிங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறேன், வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இந்த ரிவர்ஸ் வேல்யூங்கிற வேரியபிள் இருக்கிற மதிப்பை ஜாயின் பண்ணி ஜாயின் வேல்யூங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இதை நான் கடைசியில் எங்கே காமிக்க போகிறேன், இந்த ஜாயின் வேல்யூ எங்கே காமிக்கணும், இந்த டெஸ்ட் ஏரியாக்குள்ள நான் ஷோ பண்ணணும். இது இந்த டெஸ்ட் ஏரியா நான் எந்த வேரியபிளை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ரிவர்ஸ் இன்ஃபோ என்கிற வேரியபிளில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், ரிவர்ஸ் இன்ஃபோ டாட் இன்னர் டெஸ்ட்னு போடலாம் ஈக்குவல் டு ஜாயின் வேல்யூ. ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் இங்கே 1ன்னு டைப் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வரணும். நான் 1ன்னு டைப் பண்ணேன்னா எனக்கு ஈன்னு ஒன்று கீழே வரணும். ONE பார்த்தீங்களா, ரிவர்ஸில் வருது. இப்போ நான் www டாட் விஜயந்தி tutorial.com
பார்த்தீங்களா, நம்ம டைப் பண்ணுற வார்த்தை இங்கே ரிவர்ஸில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பாருங்கள். இந்த லாஜிக்கை நீங்கள் பாருங்கள். இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கலர் கோட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சோர்ஸ் கோடு எல்லாமே கம்ப்யூட்டர் வாத்தியார் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸை நீங்கள் இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒவ்வொரு லைனையும் நாங்கள் ஆப்பில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தமிழில் பண்ணியிருக்கேன். தமிழ் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக வாசித்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.